சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். சேலம் குரங்கு சாவடி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நான் சவால் விடுறேன் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, நீங்க 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு வீடு எடுத்து இங்கே வந்து தங்குங்க. நீங்க எவ்வளவுதான் சுத்தி சுத்தி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எல்லா உரிமையும் பறிச்சிட்டீங்க. நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, அனைத்து உரிமையும் பறிச்சிட்டீங்க. நிதி உரிமையை பறிச்சிட்டாருமா. அதாவது உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாசம் சென்னையில எவ்வளவு பெரிய மழை அடிச்சது. சென்னையை சுத்தி 4 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு. ஆனா நம்ம தலைவர் களத்துல நின்னார். அனைத்து அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் களத்தில் நின்னோம். அனைத்து மேயர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், கவுன்சிலர்கள் எல்லாமே களத்தில் நின்று மக்கள் பணியில் ஈடுபட்டோம். உங்க ஒன்றிய பிரதமர் வந்து எட்டி பார்த்தாரா?